இன்றைய பாரதி பற்றிய கூட்டத்தில் தோழருங்க தலைமையேற்றிருந்த தோழர், சிறப்புரையாற்றின தோழர் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. இதை ஒட்டி சில விஷயங்களை நான் பேசலான்ட்டு இருக்கேன் தோழர். குறிப்பா பாரதியுடைய கவிதைகள் இன்றைக்கும் நம்மளை எல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு நபர்களுக்கு தேக்க நிலை வரும்போதெல்லாம் அந்த தேக்க நிலையை உடைத்து செயல்பாட்டுக்கு போவதற்கு பாரதியுடைய கவிதைகள் இன்றைக்கும் ஒரு தூண்டுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. பாரதி வெறும் புலவனாக மட்டுமே இல்லைங்கிறத அவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. ஒரு அரசியல் கள செயல்பட்டதாக மிக தீவிரமா பாரதி வேலை செஞ்சிருக்காரு. அதை நம்ம அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் ஒப்புக்கொண்ட அந்த வாழ்க்கைக்காக பல்வேறு தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு. பசி பட்டினிமா கடந்துக்கிறாரு. பல்வேறு இன்னல்களை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. தான் ஒத்துக்கொண்ட அந்த அரசியல் பணிக்காக தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறது, அதற்காக தியாகம் பண்றது, அதில் உறுதியாக இருப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம பாரதி கிட்ட இருந்து நம்மலாம் ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பாரதியாரை பத்தி பேசும் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. நாமளும் விமர்சனபூர்வமாக தான் பார்க்க வேண்டியிருக்குது பாரதியாரை. அதே சமயத்துல நாம் வைக்கிற விமர்சனம் என்பது அவரை அணைத்துக் கொள்வதற்காக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு தோழர்களே. அவருடைய பாரதியுடைய அரசியல் அவர் இருந்த காலகட்டத்திலிருந்து தான் அவரை பற்றி ஒரு மதிப்பீடு நம்ம செய்ய வேண்டியிருக்குது. ஏற்கனவே பாரதி பற்றி விஷயங்கள், அவரு காங்கிரஸ் கட்சியில செயல்பட்ட விஷயங்கள் 2 தோழர்களுமே குறிப்பிட்டாங்க. இருந்தாலும் சில விஷயங்களை நான் மீண்டும் பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். 1985 காங்கிரஸ் துவங்கப்படுது. இந்த காங்கிரஸ் துவக்கம் என்பதே ஒரு சதிச்செயல் தான் சொல்ல முடியும். குறிப்பா சிப்பாய் புரட்சிக்கு அப்புறம் பல்வேறு போராட்டங்கள் இந்தியாவில் மிக எழுச்சிகரமான போராட்டங்கள் நடைபெற்று வருது. பல்வேறு பிரிட்டிஷார் கூட படுகொலை செய்யப்படுறாங்க அந்த போராட்டத்துல. தெரிந்த போராட்டங்கள் நடக்குது சிப்பாய் புரட்சிக்கு அப்புறம். அந்த காலகட்டங்களில் கூட மார்க்ஸ் கூட சொல்றாரு, இந்துக்களுக்கும் முசல்மான்களுக்கும் ஒற்றுமை நிகழ்ற இடத்துலலாம் ஒரு சதி செயல் நடக்குது, பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை தெரிஞ்சு வச்சுட்டு சதி செயல் பண்றாங்க அப்படிங்கிறத மார்க்ஸ் கூட உணர்ந்து சொல்றாரு. இந்த காலகட்டங்களில் இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான வீரமிகுந்த இந்திய மக்களுடைய போராட்டங்களை அதாவது நேரடியாக ஒடுக்கிறது மட்டுமல்லாம மடைமாற்ற வேண்டிய அவசியமும் அதை அமைதிப்படுத்த வேண்டிய நிலைமையும் காங்கிரஸ் பிரிட்டிஷார் புரிஞ்சுக்கிறாங்க. அதன் அடிப்படையில ஒரு சதி செயலாக தான் அந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது 1885 இந்தியாவில் அமைக்கப்படுது. இது யாரால் அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதி பிரம்மஞான சங்கத்தை சேர்ந்த ஹியூம் அப்படிங்கிறவரால் தான் துவங்கப்படுது. அதே போல பிரிட்டிஷாருக்கு சாதகமாக இருந்த தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களெல்லாம் இணைச்சுதான் இந்த காங்கிரஸ் கட்சி துவங்கப்படுது. இது துவங்கின நோக்கத்தையே பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளைக்காரன்ட்ட ஒரு மனு போடுறது மட்டும்தான். மனு போட்டு எங்களை சில சில்லறை சீர்திருத்தங்களை கேட்டு பெறுவது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க வெள்ளைக்காரன்ட்ட சில்லறை சீர்திருத்தங்களை கேட்டு பெறுவது, அதுக்காக விண்ணப்பிக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்க வெள்ளைக்காரன்ட்ட அவனை புகழ்ந்து ஆண்டு கூடி தீர்மானம் நிறைவேற்றுறது, இதை ஒரு கொள்கையா வச்சுதான் செய்யறாங்க. அப்ப நோக்கம் என்னன்னாக்க, அந்த காங்கிரஸ் கட்சி நடைபெற்ற அந்த போராட்டங்களை திசை திருப்புவதற்கு, அதாவது போராட்ட அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு சேஃப்டி வாக தான் காங்கிரஸ் கட்சியை பிரிட்டிஷார் இங்க துவங்குறாங்க. அதற்கு சேவை செய்யக்கூடிய, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சேவை செய்யக்கூடிய இந்தியர்களை தான் அந்த காங்கிரஸ் கட்சியிலையும் இணைத்து தான் அந்த கட்சி துவங்கப்படுது. இந்த நிலைமை தான் காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 1905 இந்த நிலைமை மாற துவங்குது. அப்பதான் வந்து பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபாலு, லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து செயல்பட துவங்குறாங்க. இவங்க என்ன கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க, பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து மனு கொடுத்து பிச்சை எடுக்கிறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மாறாக வந்து மக்களை திரட்டி போராடி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும், அதன் மூலமாக நம்ம உரிமைகளை பெறணும் அப்படின்ட்டு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அப்படி வச்சாலும் கூட இவங்களுடைய நோக்கமும் வந்து ஒரு முழுமையான விடுதலையை கோருவது கிடையாது. சீர்திருத்தத்தை கூட பிரிட்டிஷாரிடமிருந்து கிடைக்கக்கூடிய உரிமையை கூட மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து இவங்க 1905 வாக்குல இவங்க வந்து காங்கிரஸுக்குள்ள போராட்டத்தை துவங்குறாங்க. அப்புறம் 1908 இந்த இந்த குழு வந்து இப்படி திலகர் உடைய குழு வந்து தீவிரவாதிகள் குழுவாகவும், ஏற்கனவே இருந்த லாலா லஜபதி ராய் இவங்க குழுல வந்து மிதவாதிகள் குழுவாகவும் வரையறுக்கப்படுது. 1908 அதுக்கப்புறம் வந்து திலகரோட தீவிரவாத குழு பிரிட்டிஷ் அரசால கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி 1907 வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மிதவாத குழுவாகவும் தீவிரவாத குழுவாகவும் இரண்டா உடைந்துருது. இரண்டா உடைந்தாலும் கூட நோக்கம் ஒண்ணு, செயல்பாடு மட்டும்தான் வேற அப்படின்னு தான் நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இந்த 1908 வந்து மிக தீவிரமா பிரிட்டிஷ் அரசால திலகருடைய தீவிரவாத குழு நொறுக்கப்படுது, ரொம்ப சின்னாபின்னமாக்கப்படுது. இதை ஒட்டி பாத்தீங்கன்னாக்க திலகருடைய குழுல தான் பாரதியும் இணைந்து பயணம் பண்றாரு. அவரும் திலகர் மேல ஒரு பற்றுல இருந்து தான் தீவிரவாத குழுல இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. இதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க இந்த தீவிரவாத குழுடைய ஒடுக்குமுறைக்கு பிறகு, அது சின்னாபின்னமாக்கப்பட்ட பிறகு பாரதியுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் மாற்றங்களும் சில பின்னடைவுகளும் ஏற்பட ஆரம்பிக்கிறது. திலகர், பிபின் சந்திரபாலர், லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் கூட அந்த காலகட்டங்கள்ல இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு வந்து பங்கம் விளைவிக்கிற வகையில பல விஷயங்களை செய்யறாங்க. ஆனா இதுல வந்து அந்த காலகட்டங்கள்ல பாரதியார் வந்து மிக கடுமையா எதிர்த்து போராடுறாரு. அப்புறம் இந்து மக்களுக்கு உள்ள அந்த ஜாதி தடை எப்படி இருக்குது, இந்துக்களுடைய ஒற்றுமை கூட எப்படி பெருந்தடையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாரதியார் வந்து அந்த காலகட்டங்கள்ல சுட்டி கட்டுறாரு. விதவை திருமணம், அப்புறம் அனைத்து சாதியினரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் திலகர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. திலகரை மிக கடுமையாக, திலகருடைய ஃபாலோவரா இருந்தாலும் கூட திலகரை மிக கடுமையாக பாரதியார் இந்த காலகட்டங்கள்ல சாடுறாரு. பிற்பாடு பாத்தீங்கன்னா 1910 தீவிரவாத இயக்கத்தின் வீழ்ச்சி வந்து பாரதியோட அரசியல் வாழ்வுல வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி அவரை பாண்டியை நோக்கி தள்ளுது. அப்படி பார்க்கும் பொழுது பாரதியை பற்றி இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்கள், இன்னைக்கு அவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறதுனாலயே இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பாரதியை பற்றி விமர்சிக்கும் போது அவர் அவர் வந்து ஒரு சரியான கொள்கையற்ற ஒரு கட்சியில இருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து அன்றைக்கு இருந்த அரசியல் நிலைமை, அதே போல அவர்கிட்ட இருந்த இயக்கவியல், கருத்து முதல்வாத பார்வை அவர்கிட்ட இருந்தது. இந்த மூன்றுமே வந்து பாரதியாருடைய அரசியல் பின்னடைவுக்கு ஒரு காரணமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க பாரதியார் போல பலவீனங்களோட இருந்தாலும் கூட ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு கலைஞனாக வரலாற்றுல தன்னை வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா இப்படி ஒரு பெண் விடுதலையாக இருக்கட்டும், சாதி விஷயமா இருக்கட்டும், அதே போல ஏகாதிபத்தியத்தை எதிர்த்ததா இருக்கட்டும், ஒரு சமரசமற்ற பல்வேறு கவிதைகள் மூலம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒரு பெருந்தீயை மூட்டியவன் தான் நம்ம பாரதின்னு சொல்ல முடியும். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லமோ அப்படிலாம் பாரதியார் பாடினது இன்னைக்கும் கூட உயிர்ப்போட இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ஏகாதிபத்திய ஒடுக்குமுறை எதிர்த்து அந்த கவிதைகள் எல்லாம் வந்து நாம் வந்து வீதிகள் தோறும் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம்.
ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கவிஞனை வந்து வரலாற்றுல பல்வேறு வகையில அவர் மேல கொச்சான விமர்சனங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா பெரியார் கூட பண்ணியிருக்கிறாரு. கல்லு சாராயம் குடித்து கொண்டு கஞ்சா அபி நடித்து கொண்டு திரிந்த ஒரு சுப்பிரமணிய ஐயருக்கு பாரதி பட்டம் கொடுத்து இன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. அவரை விட யோக்கியமாக நாட்டுக்கு உழைத்த மற்ற குடும்பம் பல இன்று சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுது அப்படின்னு ஈவேரா வந்து 1937 குடியரசுலயே அவர் எழுதுறாரு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னாக்க பாரதியார் ஏகத்து கடுமையா போராடினாரு. ஆனா பெரியார் அப்ப என்ன செஞ்சாரு அப்படிங்கிற அவங்களுடைய அரசியலை பார்க்கும்போது அவரு கூட பாப்பான் அப்படிங்கறதுனால மட்டுமே இவங்க பாரதியார எதிர்க்கிறாங்க. ஆனா பெரியார் என்ன பண்ணாரு, அன்றைய காலகட்டங்கள்ல அவரு டொமினியன் அந்தஸ்தான் கேட்டு நின்னாரு. ரஷ்ய பயணத்துக்கு அப்புறம்லாம் சிங்கள தொடர்புகள் அப்புறம்லாம் வந்து மிக கடுமையான மிரட்டலுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியால பிரிட்டிஷ் ஆட்சி அவரை கடுமையா ஈவரை மிரட்டுது. அதன் பிறகு இவரே சொல்றாரு, பாப்பாங்கல் வந்து சுத்தமில்லாத கல், அழுக்கான கல், வெள்ளைக்காரங்கல் சாட்சி போட்ட கல் சுத்தமான கல், பாப்பாங்களை விட வெள்ளைக்காரங்கள் சுத்தமா இருக்கல, அதை நக்கலாம், இதை நக்கிறதுக்கு பதிலாக அதை நக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல வந்து பாப்பாங்காலை நக்கக்கூடாதுன்னு சொன்னவர் ராஜகோபாலாச்சாரிய பாப்பான்காலை வந்து கடைசி வரைக்கும் பிடிச்சி இருந்ததெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் வந்து குறிப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா விமர்சனம் வைக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் ஈவேரா வாரிசுகளை பாரதி மேல பார்ப்பனர் சொல்லிட்டு மிக கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. ஆனா வந்து பாப்பாங்களை நக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில பார்ப்பனுடைய காலையை கூட பிடித்ததுதான் இவங்களுடைய வரலாறாவும் இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல வந்து இப்ப அன்றைய காலகட்டங்களில் திலகருடைய மதவாதத்தையும் அவருடைய ஆரிய மேன்மை கோட்பாட்டு தத்துவ பார்வையையும் பாரதி வந்து மிக கடுமையா எதிர்த்திருக்கிறாரு. அந்த காலகட்டங்கள்ல சாவர்கர் கூட சாவர்கர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா திலகருடைய திலகருடைய ஒரு முக்கியமான நம்பிக்கைக்குரிய நபராக தான் இருந்துக்கிறாங்க. திலகர் வந்து சாவர்கருக்கு கல்வி கற்கிறதுக்கு நிதி உதவி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. திலகரே சாவர்கர் ஒரு ஆசிரியரெல்லாம் எடுத்திருக்காரு. எப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்த திலகர்கிட்ட இருந்த அந்த ஆரிய மேன்மை கோட்பாடு பார்வை, இந்து மத விஷயங்களை தூக்கி பிடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து சாவர்கருக்கு ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயமா இருந்திருக்குது. பின்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த சாவர்கருடைய வழிவந்தவர்களுடைய ஆட்சி தான் இங்க வந்து இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆட்சி இன்னைக்கு சாவர்கருடைய பிள்ளைகளால இந்து மதவாத பாசிசமாக இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வடிவம் பெற்றுக்கிட்டு தான் நம்ம பாக்குறோம். எப்படி திலகருடைய ஆரிய மென்மை கோட்பாட்டை வந்து பாரதியார் ஏற்றாரோ அதே போல வந்து திராவிட இனவாதத்தையும் கூட அவர் ஏற்றிருக்கிறாரு. இரண்டு ஆரியம் திராவிடம் இரண்டு இனவாதமும் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய சூழ்ச்சி இந்த இனக்கோட்பாடு இனவாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இந்திய மக்களுடைய சுதந்திர போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய வகையில தான் இந்த இரண்டு இனவாதமும் முன்வைக்கப்பட்டு சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக போராட வேண்டிய மக்களை ஆரிய திராவிட இனவாத விஷயத்துல இவங்க மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாரதி பாடினா பாரதி வந்து வெள்ளை பரங்கேறி துறை என்ற காலமும் போச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த லைன்ல அதுக்கு முன்னாடி லைன்லயே அவன் பாடுறான், பார்ப்பான ஐயர் என்ற காலமையும் போச்சு அப்படின்னு பாடுறான். அதே போல ஆரிய திராவிடம் பிரிட்டிஷ்காரன் சூழ்ச்சின்னு சொன்ன பாரதி வந்து 1917 சுதேசமித்திரன்ல அவர் எழுதுறாரு. அதை வந்து நான் வாசிக்கிறேன். பொய்யும் புனைவுமாக திராவிடர்கள் என்றும் ஆரியர்கள் என்றும் பழைய சொற்களுக்கு புதிய அபாண்டமான அர்த்தங்கள் கற்பிக்கிறார்கள் அப்படின்னு கூறுறாரு. இந்த பிராமணர் அல்லாதார் கிளர்ச்சி காலக்கதியில் தானே மங்கி அழிந்து விடும் என்று நிச்சயிப்பதற்கும் போதிய காரணங்கள் இருக்கின்றன. இதில் உண்மை இல்லை. உண்மையாகவே இந்தியாவில் ஜாதி பேதங்கள் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற ஐக்கிய புத்தியுடையோரின் மிக
மிக சிலரே இந்த கிளர்ச்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் சர்க்கார் அதிகாரங்களையும் ஜில்லா போர்டு, தாலுகா போர்டு, முனிசிபாலிட்டி, சட்டசபை முதலியவற்றில் கௌரவ ஸ்தாபனங்களையும் தாமே அடைய வேண்டும் என்ற ஆவலுடையவர்களே இக்கிளர்ச்சியில் தலைவராக வேலை செய்து வருகிறார்கள். பிராமணர் அல்லாதவர் என்றொரு வகுப்பு இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஒன்றே ஒன்று சம்பந்தம் பந்தி போஜனம் செய்து கொள்ள வழக்கப்படுத்தாத ஆயிரக்கணக்கான வகுப்புகள் இந்துக்களுக்குள்ளேயே நெடுங்காலமாக இருந்து வருகிறது. பிராமணருக்குள்ளேயே பரஸ்பரம் சம்பந்தம் சமபந்தி போஜனம் செய்து கொள்ளாத பல பிரிவுகள் இருக்கின்றன. பிராமணர் அல்லாதார் என்ற வகுப்பே கிடையாது, அது பொய். இப்படி பாரதியார் மிக தெளிவா சொல்றாரு. அதே போல இந்த ஆரிய திராவிட இனவாத விஷயத்த அம்பலப்படுத்திட்டு திராவிட இனவாதத்தின் மீதும் பெரியார் பாரதியார் இப்படிப்பட்ட விமர்சனம் வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் கூட இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை ஏத்துக்காத மட்டும் இல்ல, அவர் பார்ப்பனர் அல்லாத அந்த திராவிட இயக்கத்தின் மீதும் பார்ப்பனர் அல்லாதவர்கிட்ட கூட எப்படி பார்ப்பனத்தன்மை இருந்தது அப்படிங்கிறத சென்னையில பேட்டி கொடுக்கும்போது கடந்த காலங்கள்ல அம்பேத்கர் கூட சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே ஆரிய திராவிட இனவாதம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கவாதிகளால் புனையப்பட்ட ஒரு பைபிள் கட்டுக்கதையிலிருந்து இங்க உருவாக்கி 2 இனவாதம் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். அதற்கான பல்வேறு தரவுகளும் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த திராவிடம் ஆரியம் இரண்டுமே அரசியல் அரங்குல மிகப்பெரிய முன்னிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு எப்படி ஆரியமும் ஆரிய இனவாதமும் திராவிடமும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு ஒரு சேவகனா இருந்துச்சோ, நேரடியான வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா புதிய காலனி ஆதிக்கத்துல இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு காலனியை சேவை செய்யக்கூடியதாக இன்னைக்கு ஆரிய இந்துத்துவ பாசிசவாதிகள் இன்றைக்கு திராவிட மாடலுங்கிற பேர்ல நடக்கிற ஆட்சியும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு பயங்கரமான ஒரு சேவை செய்யக்கூடிய வகையில நாட்டையை காட்டி கொடுத்துருக்கிற வழிய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துலதான் பாரதியார் பழைய காலனி ஆதிக்கத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு உறுதிமிக்க ஒரு நடைமுறை கள செயல்பாட்டாளராக இருந்தது. அதையொட்டி ஒரு கனல் கட்டக்கூடிய கவிதைகள் மூலமாக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புரட்சி தீ மூட்டியதையெல்லாம் இன்றைக்கு மீண்டும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராட்டத்துக்கு மக்களுக்கு அறைகோல் விடும் விதமாகவும் உணர்ச்சிகளை உருவாக்கும் விதமாகவும் மக்களுக்கு பாரதியுடைய கவிதைகளை இன்றைக்கும் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதி இன்றைக்கும் நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மிக கடுமையான அன்னைக்கு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இருந்த பொழுது ஆயுதம் நேரடியா வச்சிருந்தான், எதிரின்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, ஆயுதம் இல்ல, ஒப்பந்தங்கள் மூலமாகவே இன்றைக்கு இந்தியா நாடு ஒரு புதிய அடிமை நாடாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. காம்பாக்ட்ங்கிற ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு இந்த நாட்டினுடைய அனைத்தையும் அமெரிக்காவுக்கு அடகு வைக்கும் வகையில ஒரு 10 ஆண்டுகளுக்கு இப்போ ஒரு சமீபத்துல சென்ற மாதம் கூட இருதரப்பு ஒப்பந்தம் இந்த அரசு போட்டிருக்குது. அதே போல பல்வேறு தொழிலாளர் சட்டங்களை திருத்துறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆர், இப்படி பல்வேறு கொடுமைகளை எதிர்த்து இந்த நாட்டை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு பக்கம் காட்டி கொடுக்கிறது, மதவாதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்துறது. அதே போல எப்படி எந்த அரசியல் பொருளாதார கொள்கையை இந்த இந்துத்துவ மாடல் என்பது இந்துத்துவ பாஜக அரசு மத்தியிலே அமல்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதேதான் திராவிட மாடலுங்கிற பேர்ல மிக கடுமையான வகையிலும் கொடுமையான வகையிலையும் சீர்திருத்தம் முற்போக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசி அந்த முகமுடியோட இன்னைக்கு அதே அரசியல் பொருளாதார கொள்கையை இங்க அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை ஆரியமும் திராவிடமும் ஏகாதிபத்திய சேவையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு ஏகாதிபத்திய சேவையில போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு சேவை செய்யறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நம்ம நடைமுறையோட பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முற்போக்கு சீர்திருத்தவாத அரசு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு துப்புரவு தொழிலாளர்களை மிக கடுமையான வகையில ஒடுக்கிறது. பல்வேறு போராட்டங்கள், சாம்சங் ஒடுக்குமுறையை பார்த்தோம்.
சாதி பிரச்சனை பார்த்தாக்க ஒவ்வொரு ஆணவ படுகொலை விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல சாதி பிரச்சனை நடக்கும்போதும் பார்ப்பனர் அல்லாத இந்த திராவிட இயக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடைநிலை சாதி ஆதிக்க சக்திகளுடைய பின்னாடி தான் இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து நாட்டை ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைப்படுத்தக்கூடிய இவர்கள் நாட்டுக்கு தடையாக இருக்கின்ற இவர்களை அம்பலப்படுத்துவதற்கு பாரதியின் கவிதைகளும் அவருடைய கள செயல்பாட்டில் இருந்த உறுதியும் இன்றைக்கு நமக்கு அவசிய தேவையாக இருக்கிறது. அதனால்தான் நம்ம இன்னைக்கு பாரதியை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் பாரதி இறந்து போயும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை நம்ம இன்னைக்கு பேசுவது என்பது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு அடிமை நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்குது. 2வது சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்க பகத்சிங், பாரதி, வஉசி இவருடைய வழிமுறைகள் எல்லாம் தேவைப்படுகிறது. அவருடைய வழிமுறைகள் தேவைப்படுகிறது. அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அவர்களிடமிருந்து அந்த தியாகங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் இந்த நாட்டிலிருந்து ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்காக நாம் முன்னெடுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. இன்றைக்கும் நமக்கு பாரதியார் தேவைப்படுகிறார். பாரதியார் பற்றி விமர்சிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு பிற்போக்கு கவிஞனாகவும் ஒரு சனாதனவாதியாகவும் மட்டுமே இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு கவிஞனை ஒரு குறிப்பிட்ட அரசியல் வரலாற்று கட்டத்தில் சமூகத்தினுடைய முற்போக்கு சக்திகளின் பின்னால் அவன் நின்னானா அல்லது பிற்போக்கு சக்திகளின் பின்னால் அவன் நின்னானா என்ற அடிப்படையில் இருந்துதான் ஒரு கவிஞனுடைய அவன் முற்போக்குவாதியா பிற்போக்குவாதியா என்று நாம் காண முடியும். பாரதி நிச்சயமாக பொது உடைமை கவி இல்லை. ஆனால் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த விடுதலை போராட்ட காலகட்டத்தில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உறுதியாக நின்றார் என்பதைதான் நாம் பார்க்க முடிகிறது. 1910 தீவிரவாத இயக்கம் பின்னடைவை சந்தித்த பிறகு அவருக்கு வந்த பின்னடைவு என்பது அந்த கட்சி அன்றைக்கு இருந்த அரசியல் இது சார்ந்த விஷயங்கள். 1910 வரையிலுமான பாரதியுடைய அந்த எழுச்சியையும் அவருடைய அந்த உணர்ச்சிகளையும் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவருடைய வரிகளை கவிதைகளை ஒரு ஆயுதமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு பாரதி நினைவை போற்றுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.